கொச்சின் காயின் எக்ஸ்போ அக்டோபர் 2024. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அக்டோபர் திங்கள் 18, 19, 20 தேதிகளில் நடக்க உள்ள கொச்சின் காயின் எக்ஸ்போ பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது நடக்க போகிறது டவுன் ஹால். யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான மிகவும் பிரியமான அண்ணன் திரு லக்ஷ்மணன் தலைமையில் இந்த நடக்க போகுது. இது நடத்துகிறவங்க கேரளா நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டி. இதில் நீங்கள் கொச்சின் பார்க்க போனீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள வரலாறு இருக்குது. ஜூஸ், ரோமன்ஸ், கிரீக்ஸு, டச்சு, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு அப்படின்னு பார்க்க போனீங்க பலதரப்பட்ட மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் இங்கே வாணிபம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட செட்டில்மெண்ட் இருக்குது. குறிப்பாக அந்த ஜூயிஷ் செட்டில்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மிகவும் உலக பிரபலம். இங்கே ஒரு குறிப்புக்காக கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லி இங்கே நான் போட்டிருக்கிறேன். மற்றபடி நீங்கள் உங்கள் ஊரில் எப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கேரளாவில் எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில் மேபி அந்த கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட்னாலேயா என்னன்றது தெரில, எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் அந்த கேரளாவில் உள்ள அந்த ஸ்ட்ராங்கான நியூமிஸ்மேட்டிக் அண்ட் ஃபிலாட்டலி சொசைட்டி. அவங்கள அந்த நிர்வாகிங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. அவங்க ஒரு கண்காட்சியோ மீட்டிங்கோ நடத்துனாங்கன்னா அவங்களுக்காகவாச்சும் அவங்க ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுக்காகவாச்சும் ஒரு 100 குடும்பம் இதை பார்க்க வரும். நான் இதை பார்த்து இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயமான விந்தைய பிரமாதமான ஏற்பாடை இங்கே நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கட்டாயமாக எப்படியாச்சும் கண்காட்சியோ மீட்டிங்கோ சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நான் பல தடவை மலப்புரம், திரிச்சூர், திருவனந்தபுரம், பாலக்காடு எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் நானே பார்த்து நீங்கள் எல்லாம் நம்ம நேயர்களுக்கு தெரியும், நம்மளோட ஸ்டாலே கொச்சினில் திரு சமீர் அவர்கள் நடத்த கண்காட்சிக்கு நம்ம போயிருந்தோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஸோ இது கேரளா நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டி நடத்துறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து, என்னோட எதிர்பார்ப்பும் கூட. ஸோ திரளா மக்கள் வரணும், வியாபாரிகள் வரணும். என்னோட சொந்த காரணங்களுக்காக, சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நான் கொச்சின் வர முடியுமான்றது தெரியல. ஒரு நாள் நடுவில் ஒரு கிராப் இருக்குது. அதை ஃப்ளைங் விசிட் பண்ண முடிஞ்சால், அது கடவுள் கிருபையில் பண்ண முடிஞ்சால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். ஏன்னா நான் எப்போதும் மிகவும் விரும்புகிற, இந்தியாவில் மிகவும் விரும்பின ஒன் ஆஃப் தி டவுனுன்னு பார்த்தீங்கன்னா அது கொச்சின். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட நட்பு மற்றும் சொந்த வட்டங்களுக்கு